ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் பாத் தான் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி 50 பார்க்கும்போது 28 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. நான் பார்க்கும்போது மார்க்கெட் 245 டைமில் நிஃப்டி 50 28 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது நெகட்டிவில். 22,900 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 49,112 பாயிண்ட்ஸில் இருக்குது. 12 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. அதுபோக சென்செக்ஸ் 75,810 இருக்குது. 128 பாயிண்ட் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகலாம். ஏன்னா காலத்தால் இதை விட நெகட்டிவ்ல இருந்துச்சு. பட் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கொஞ்சம் மீண்டு வந்திருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் நெகட்டிவ்லையும் க்ளோஸ் பண்ணலாம், ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் பண்ணலாம். பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருந்துச்சு. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க், ஐசிசி பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. அதுபோக இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஸ்டில் இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 61 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணி 60 சம்திங் வந்தாங்க. கடைசியில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னைக்கு வந்து 195 ரூபா கிட்ட போனாங்க. கடைசியில் இப்போ 193 ரூபா 90 காசில் ட்ரேட் ஆகுது. 8% பாசிட்டிவ்ல இருக்குது. மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னைக்கு மேலே போக ரீசன் என்னன்னு சொல்லி கேட்பீங்க. ஆக்சுவலி அவங்க வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு அடியாக விழுந்ததுனால. கடைசியில் இப்போ மீண்டு வந்தோடனே இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து மணப்புரம் ஃபினான்ஸோட ஸ்டாக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பாசிட்டிவ் அப்டேட்டில் மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 8% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ இப்போதைக்கு மணப்புரம் ஃபினான்ஸில் வெயிட் பண்ணுங்கள். அதில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். வேல்யூஷன் அதிகமாக இருந்தாலும் மேபி ஒரு அடி விலதுகள் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. மணப்புரம் ஃபினான்ஸில் இன்னைக்கு வந்து 194 சம்திங்கில் ட்ரேட் ஆகுறாங்க. 8% பாசிட்டிவ்ல இருக்குது. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து அவங்கள அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணோன்னா பாசிட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே பிலிப்ஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து நம்ம ரிசல்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ராஃபிட் 27% சம்திங் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூவும் ஒரு 14-13% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இந்த ஸ்டாக் இன்னைக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ் 18% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு. 7,148 ரூபா போனது. கடைசியில் 7,035 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு அப்படி ஜொயிங்கிட்டு போயிருக்கு மேலே மாற. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் 2 கன்சிக்யூட்டிவ் ட்ரேடிங் செஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 35% மேலே கெயின் ஆயிருக்கு காட்ஃப்ரே பிலிப்ஸ். பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ரொம்பவே அதிகம். ஆல்ரெடி வச்சிருந்தவங்க வேணா ஹோல்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த பேசிஸ்ல இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்ல. பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல் ஆக்சுவலி இதோட ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ரிசல்ட்ஸ்ல ப்ராஃபிட் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் இம்பாக்ட் ஆனதுனால இன்னைக்கு இந்த ஸ்டாக்ல வந்து 5% வரைக்கும் நெகட்டிவ் போச்சு. 332 ரூபா வரைக்கும் வந்திருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 342ல இருக்கு ஆர்பிஎன்எல். ஸோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்பிஎன்எல் விரைவில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஆர்பிஎன்எல்ல இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. 332 வரைக்கும் வந்திருக்கு. 300 பிரேக் பண்ணி ஒரு 230 250 அந்த ரேஞ்சு வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து ஆர்பிஎன்எல்ல. அது போக கிளென்மார்க் ஃபார்மாவும் திலீப் பில்கானு எம்டிஎன்எல் ரீசன் பார்க்கும்போது அவங்க பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த பேசிஸில் எம்டிஎன்எல் பாசிட்டிவ்ல இருக்கு. திலீப் பில்கானும் பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. போரோசில் ரெனோபிள்ஸ் வந்து 5% டவுனு. ஈஸ்மேட்ரிப் 4% நெகட்டிவ். பஜாஜ் கன்சியூமர் கேரும் ஒரு 3% சம்திங் நெகட்டிவ்ல தான் இருந்தாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ரிசல்ட்ஸ் பேசிஸில் மார்க்கெட்டில் இன்னைக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் 52 வீக் லோ அடித்த பங்குகள். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது போஸ் லிமிடெட். இவங்களும் இன்னைக்கு 52 வீக் லோ. கோல் இந்தியா 52 வீக் லோ. என்டிபிசி லிமிடெட், டிஎல்எஃப் லிமிடெட், அப்போலோ டயர்ஸ், இஹெச்டி லிமிடெட், ஜிஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட், இர்கான் இன்டர்நேஷனல், பிவிஆர் ஐனெக்ஸ் லிமிடெட், இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன், கன்சாய் நிரோலாக் பெயிண்ட்ஸு, பிவிஆர் ஐனெக்ஸ். ஸோ இதில் நம்ம ட்ராக் பண்ணுறதுல என்டிபிசி 1, கோல் இந்தியா 1, இர்கான் இன்டர்நேஷனல் 1, ஐஆர்சிடிசி 1. நான் செக் பண்ணி பார்க்கும்போது எஸ்பிஐ வந்து கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இன்னைக்கு ஃப்ரெஷ் 52 வீக் லோ அடிச்சிருந்தாங்க. ஸோ நான் இதான் பிஎஸ்சி பேங்க் பக்கம் போகவே மாட்டேன். எஸ்பிஐ இன்னைக்கு ஃப்ரெஷ் 52 வீக் லோ 711 ரூபா. கடைசியில் போய் 725 ரூபாவில் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. கோல் இந்தியா 349 ரூபா வரைக்கும் வந்தாங்க. கடைசியில் 360 ரூபாவில் கோல் இந்தியா ட்ரேட் ஆகுது. என்டிபிசி நான் பார்த்தேன் 292 வரைக்கும் வந்தாங்க. கடைசியில் இப்போ 302ல தொடுது. ஸோ இன்னைக்கு வந்து 292 அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ என்டிபிசி டச் பண்ணியிருக்குது. ஐஆர்சிடிசி 715 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ இப்போ 725ல ட்ரேட் ஆகுது. இர்கான் இன்டர்நேஷனல் 150 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணிட்டு 155 ரூபாவில் ட்ரேட் ஆகுறாங்க. இப்போதைக்கு பிஎஸ்சி பேஸ்ல இருக்கிறதுல நான் தொடவே இல்லை. பட் என்டிபிசி மட்டும் தான் நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். பவர் செக்டாரில் ஒரு நல்ல கம்பெனி என்டிபிசி.
பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அதில் யூஸ் பண்ணலாம் இருக்கிறேன் என்டிபிசியில். மற்றபடி எல்லா கம்பெனிலையும் இப்போதை வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சிருக்கிறேன். இது வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ் 52 வீக் லோ அடித்த கம்பெனிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னராட்டு சஞ்சய் மல்ஹோத்ரா வந்ததுக்கப்புறம் அவர் சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு, முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. அதில் ஒரு பாகமாட்டு பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள 43 லட்சம் கோடி வந்து நாங்கள் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறோம் லிக்விடிட்டி நீட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு வேண்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு 43 லட்சம் கோடி வரைக்கும் பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே வந்து பம்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டர்ஸ் வந்து அனுராக் மெஹ்ரோத்ரா வந்து மேனேஜிங் டைரக்டராட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நெகட்டிவ் அப்டேட்டு. ஒன்று, இன்னைக்கு வந்து எர்த்துக்வைக் வந்து ஃபர்ஸ்ட் மார்னிங் நான் பார்க்கும்போது டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது டெல்லியில் ஒரு எர்த்துக்வைக் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பீகார்லேயும் எர்த்துக்வைக் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் அடுத்து வந்து எர்த்துக்வைக் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆட்டோமோட்டிவ் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு இது ஃபோக்கஸில் இருந்துச்சு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ரெஷ் ரவுண்டு, விச் மீன்ஸ் டேரிஃப், அதாவது மற்ற கண்ட்ரியிலேருந்து அவங்க நாட்டுக்குள்ளே இம்போர்ட் ஆகிற கார்ஸுக்கு எல்லாமே டேரிஃப் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டு. இதில் டாடா மோட்டார்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், பாரத் ஃபோர்ஜ், அடுத்தது சோனா காம்ஸ்டர், சமவர்தனா மதர்சன், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து கார்ஸ் அண்ட் ட்ரக்ஸு, இதில் பாரத் ஃபோர்ஜ் வந்து டிஃபென்ஸ் பேஸ்ட் ட்ரக் வந்து அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுற இம்போர்ட்டட் கார்ஸுக்கு எல்லாமே வந்து ஏப்ரல் 2 ஒரு டேரிஃப் போட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி அது வந்து எல்லா இம்போர்ட்டுக்கும் போடுறாரா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த நியூஸ் பேஸில் ஃபோக்கஸில் இருந்துச்சு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ 3757 ரூபா வரைக்கும் வந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இயரில் டபுள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ டபுள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத் வந்து கரண்ட் ஃபிசிக்கல் இயரில் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபினான்ஷியல் 24 37,789 கோடியாக இருந்துச்சு. ஸோ அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கப் அந்த 50 வீக் லோலேருந்து மீண்டு 3876 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் 3500 கீழே வரும் பட்சத்தில் ஹீரோ மோட்டார் காப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. பட் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஹீரோ மோட்டார் காப்பில் இன்னும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அடிபல வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்லியிருக்கிறது இல்லை நெகட்டிவ் அப்டேட், ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மார்க்கெட் ஷேர் அடி வாங்குது. அதே மாதிரி டாப் லெவலில் இருந்த சிஇஓ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது ஷார்ட் டேர்மில் ஹீரோ மோட்டார் காப்புக்கு. நெக்ஸ்ட் எஸ்பிஐ இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 711 ரூபா வந்தாங்க. கடைசியில் 725 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அந்த ஹோம் லோனுக்கான அந்த ஆக்சுவலி ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணிட்டாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோனுக்கு வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எஸ்பிஐ அதை ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக எடுத்து மார்க்கெட்டில் அடிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு இன்னைக்கு எஸ்பிஐ மார்க்கெட்டில் அடி வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 2827 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 3.5% கிட்ட நெகட்டிவ்ல இருக்கு. பட் இன்னைக்கு ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. 3792 ரூபா வரைக்கும் வந்தாங்க. இந்த அடிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெருசாக நெகட்டிவ் அப்டேட் இல்லை. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து டேரிஃப் போடுற அந்த பேனிக்கில் அடிச்சாங்களா என்னவோ தெரியல. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அவங்க இவி கார்ஸ் வந்து அதாவது அவங்களோட நியூ எஸ்யூவி இவி கார் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த XCV 9e BE6 இது வந்து லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் டேலே கிட்டத்தட்ட 30,179 புக்கிங்ஸ் இவங்களுக்கு வந்திருக்கு டே 1ல மட்டும். அதோட வேல்யூ 8,472 கோடி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த ஷேரை பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. பாவம் நல்லா பண்ணாலும் அடிக்கிறாங்கயா அப்படிங்கிற கதை மாதிரி இருக்குது. இது மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. ஸோ ஆக்சுவலி ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இறந்தாலும் ஜுன்ஜுன்வாலா வந்து ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் ஒருத்தர் இறந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் விச் மீன்ஸ் அவங்களோட நாமினி ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜுன்ஜுன்வாலா வந்து பார்த்தீங்கன்னா 1600 கோடி வந்து ஜஸ்ட் 2 செஷனில் அதாவது 2 நாள் மார்க்கெட் ஆக்டிவ் டேஸில் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்கார்ட் பயோடெக் அப்படிங்கிற ஸ்டாக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் 2 மார்க்கெட்டில் வந்து 30% வந்து கிராஷ் ஆனதுனால 1500 கோடி அவரோட வேல்யூஷனில் இழந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜுன்ஜுன்வாலா ஓன் ஸ்டேக்கு. இந்த கம்பெனியில் மட்டுமே அவரோட ஸ்டேக் ஹோல்டிங் பார்க்கும்போது 24.09% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கன்கார்ட் பயோடெக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு ஒரே நாளில் 20% காலி. அப்படி லோவர் சர்க்கியூட்லேயே நிற்குது. 1080 ரூபாவில் இருக்குது. லோவர் சர்க்கியூட்டில் லாக் ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது Q3 ரிசல்ட்ஸ் தான். Q3 ரிசல்ட்ஸ் பயங்கரமான அடி. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா
38 கோடி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் 22% வந்து ப்ராஃபிட் தான். ஆக்சுவலி 22% வளர்ச்சி தான். பட் சீக்வன்ஷியல் பேசிஸில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்கு. ஏன்னா முதன குவார்ட்டரில் 65 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி அடிச்சு விட்டுருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இயர் ஆன் பேஸில் 44% இன்க்ரீஸ் ஆனாலும் பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 41% அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி தான் எபிட்டா மார்ஜினும் நல்ல வீக்கன் ஆயிருக்கு. இந்த பேசிஸில் இந்த ஜென் டெக்னாலஜிஸை பிடிச்சி இன்னைக்கு 20% காலி பண்ணி விட்டுருக்காங்க. 20% லோவர் சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகி நிற்குது. இது ஜென் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மாதிரி ஜென் டெக்னாலஜிஸ் வந்து அப்ளைட் ரிசர்ச் இன்டர்நேஷனல் அண்ட் ஏஆர்ஐ லேப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணுறாங்க 130 கோடிக்கு. இதில் வந்து டிஃபென்ஸ் ஏஐ ட்ரைனிங் வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ தெலுங்கானாவில் இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் 800 மெகாவாட்டு அதோட வேல்யூனி பார்க்கும்போது 6700 கோடி சம்திங்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது அலம்பிக் ஃபார்மா அவங்களோட ஜெரோட் ஃபெசிலிட்டியில் வந்து யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க, கிளியர் பண்ணியிருக்காங்க. வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் அந்த இதை வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அடுத்தபடியாட்டு ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்பர்நாத் ஏபிஐ ஃபெசிலிட்டியில் வந்து யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க, நோ அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜைடஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு அவங்களும் அன்னைக்கு 10% லோவர் சர்க்கியூட் 319 ரூபா வரைக்கும் போச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 304 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 319 ரூபாலாம் நிற்குது. சென்கோ கோல்டு ஸ்டில் 10% நெகட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. ஸோ சென்கோ கோல்டுக்கு ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸில் தர்மடி விழுந்துட்டே தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு சென்கோ கோல்டில் வெயிட் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து சென்கோ கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் இதில் கண்டினியூஸாக அடி விழுந்துட்டே தான் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இன்னைக்கு மட்டுமே 17ஆம் தேதி February 17ஆம் தேதி இன்னைக்கு மட்டுமே 688 ஸ்டாக் வந்து 52 வீக் லோ டச் பண்ணியிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கம்பெனிஸ் ஆட்டு எஸ்பிஐ, அதானி கிரீன், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், கோல் இந்தியா இந்த மாதிரி முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது மார்க்கெட். ஸோ ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே. பல்க் பைங்க சுத்தமாக அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ப்ரெஷர் ஸ்டில் வந்து மெயின்டைன் ஆகுது. நம்ம தான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஓவர்லாட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இது மேபி நாளைக்கும் கண்டினியூ ஆகலாம்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.